யாருக்கெல்லாம் இந்த டிசீஸ் இருந்தாக்கா தூக்கம் வராமல் இருக்கலாம். முக்கியமாக வந்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது அன்கண்ட்ரோல் சுகர் இருக்கிறவங்களுக்கு, பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக சில பேர் வந்து பயத்துக்கு, அது ஆங்ஸைட்டிக்கு, டிப்ரெஷனுக்கு மாத்திரை எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாத்திரையும் நீங்கள் போட்டிங்கனாக்கா தூக்கம் வராமல் இருக்கும். மூணாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கெல்லாம் இந்த கிளைமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு, அந்த ரன்னிங் நோஸ், தும்பல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மூக்கடைக்கிறதுனால நம்மளுக்கு ஒழுங்காக தூக்கம் வர டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக இருக்கும். ஏன்னா வாய் வழியாக மூச்சு விடுவோம் நம்ம. ஸோ அது வந்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாமே ட்ரீட்டபிள் ப்ராசஸ். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஈவன் நம்ம வந்து தூங்குற பெட்ரூமே வந்து இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் குட் ஸ்லீப். ஸோ முக்கியமாக நம்ம இருக்கிற பெட்ரூம் வந்து நாய்ஸ் இல்லாமல் இருக்கணும், நாய்ஸியாக இருக்கக்கூடாது. அது ப்ளஸ் வந்து நம்ம தூங்குற பெட்ஷீட்டோ, பெட் கவர் ப்ளஸ் காட் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். ஸோ எல்லாமே ரொம்ப சுத்தமாக இல்லைன்னா வச்சிங்களேன், அதெல்லாம் வர டஸ்ட்னால நம்மளுக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம். லாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து மஸ்கிட்டோஸ், அதாவது கொசு இல்லாத ரூமாக இருக்கணும் நம்ம. ஏன்னா கொசு கடிச்சாவும் அதுவும் நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காசஸ்.